இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்கிற தேவ மனிதர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். வழி நடத்திட்டு வரும்போது செங்கடலுக்கு பக்கத்துல வந்துடுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு பக்கத்துல வந்துடுறான். யாத்ராகமத்து 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பின்னால பார்வோன் சேனை துரத்திக்கிட்டு வருது, பெரிய சேனை வருது. பின்னால பார்த்தா பார்வோன் சேனை, முன்னால பார்த்தா செங்கடல். இங்க போனாலும் முடிஞ்சு போச்சு, அங்க போனா செத்து போவான், அங்க போனா பிடிச்சிட்டு போயிடுவான். திரும்பி எகிப்துக்கு அடிமையா தான் போடும். மோசையிடம் முறையிடுறான், ஐயோ பின்னால பார்வோன் சேனை, முன்னால செங்கடல், அங்க எங்கேயா போகும். மோசே அழகா சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. இன்னைக்கு பாக்குற யுத்தம் நீ பார்க்க மாட்டப்பா, நீ பார்க்க மாட்ட. கர்த்தர் சொல்றாரு ஒரே வார்த்தை, கோலை நீட்டு கடலை பிளந்து விடு, போச்சு ஜனங்களை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வார்த்தை. ஜனங்கள் மோசையை நெருக்குகிறார்கள். சிம்பிள் வேர்டு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் மோசே கர்த்தருடைய அத்தனை அற்புதங்களை பார்த்தவர்? ஏன் முகமுகமா நேரடியாய் அவரை அழைச்சி பேசுறார். முட்செடியில தரிசனமாகி, வாப்பா நீர் யார் ஆண்டவரே? நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன், உன்னுடைய முற்பிதாக்களின் தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பாங்களே, நீர் யாருன்னு கேட்பாங்களே, யார் அனுப்பின சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறேன்கிறவர் அனுப்பினார் சொல்லு. இருக்கிறவராகவே இருக்கிறேன். அன்னைக்கு இருந்தவர் இன்னைக்கு இருக்கிறார். அவர் அன்னைக்கு இருந்தார், இன்னைக்கு இருக்கிறார். He is alive now. He is alive now. இன்னைக்கு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அன்னைக்கு மோசேட்ட சொன்னாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இன்னைக்கு அந்த இருக்கிறவராகவே இருக்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம். எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கீங்களோ, இட்ஸ் சிம்பிள். இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய பிரச்சனைங்க. ஜஸ்ட் நம்ம மோசே கோலை நீட்டினாரு, அவ்வளவுதான். கோலை நீட்டார், கடல் பிளந்துட்டு போயிட்டே இருந்தார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல, ஜெபங்கிற கோலை நீட்டுங்க, பிரச்சனைக்கு நேரா பேசுங்க. இயேசுவின் நாமத்துல பிரச்சனை போன்னு சொல்லுங்க, அது போயிருங்க. நீங்க பிரச்சனையை பேசாதனால உங்களுக்கு பிரச்சனை. பிரச்சனை 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 பிரச்சனை, போராட்டம் போராட்டம் போராட்டம். ஒரு காலம் போராட்டமும் பிரச்சனைங்க வாழ்க்கை விட்டு போகாது. நீங்கள் பிரச்சனைக்கு கட்டளை கொடுக்கறாத வரைக்கும் அது போகாது. ஏன் கட்டளை கொடுக்க முடியும்? முடியும். அந்த அதிகாரம் தேவனுடைய கையில கொடுத்திருக்கிறார். பிரச்சனையை நீங்கள் பார்ப்பதை விட பிரச்சனையை விட பெரியவர் உங்களோட கூட இருக்கிறாரு. அவர் பெரியவர். பிரச்சனை அவருக்கு இருந்தாலும் சாதாரணமான ஒண்ணு. உங்களுக்கு பிரச்சனை பெருசுங்க, அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு நொட்டில பிரச்சனை மாறிடும். அதிகாரம் உங்களுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனையை பார்த்து பேசுறதுக்கு படிங்க. இன்னைக்கு நம்ம பிரச்சனையை பார்த்து பேசுறதுக்கு படிக்கல. பிரச்சனை 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 பிரச்சனை, போராட்டம் போராட்டம், நெருக்கம் நெருக்கம், பாடுகள் பாடுகள், உபத்திரவம் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க வரைக்கும் அது மாறாதுங்க, அது மாறாது. உங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனை பார்த்து பேச படிங்க, உங்க பிரச்சனை மாறி. நெருக்கத்தை பார்த்து போவல் இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, போயிரும். ஏன்னா இந்த இயேசுங்கிற நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது. அது வல்லமை உள்ள நாமம், வல்லமை உள்ள நாமம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வல்லமை மகத்துவம் உள்ள நாமம் உடைய ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொன்னீரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.